ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாமா? காலையிலே வந்து சாணி காய்ச்சி போட்டு வாசல்லாம் பெருகிட்டு அழகாக பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வாசலில் வந்து சின்னதாக ஒரு மயில் கோலம் போட்டுட்டு படியில் வந்து ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கோலம் ஒன்று போட்டேன். கோலம்லாம் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. கோலம் போட்டு முடிச்சோன்னே மீன்காரமாக வந்தாங்களே, என்ன மீன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்தேன். வஞ்சிர மீன், அப்புறம் பாறை, சங்கரா மீன், இறா இருக்குன்னாங்க. சரி சங்கரா மட்டும் வாங்கிக்கலாம், வாங்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா ஒரு 100 ரூபாய்க்கும் பாறை ஒரு 100 ரூபாய்க்கும் வாங்கினேன். 200 ரூபாய்க்கு 100 ரூபா. சங்கரா மீன் வந்து 15 மீன் வச்சு கொடுத்தாங்க. பாறை மீன் வந்து 10 மீன் கொடுத்தாங்க 100 ரூபாய்க்கு. வாங்கலாமான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள். ரொம்ப பெரிய சங்கராலாம் இல்லை, மீடியம் சைஸ் சங்கரா தான். அவங்கக்கிட்ட அப்படியே க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன். உள்ளே போய் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மீனை வந்து ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. அப்படியே அலசி க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்கு வந்து பாறை மீன் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டு சங்கரா மீனை கழுவி அலசி எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு 2 முட்டை வேக போட்டு வச்சுருந்தேன். சாதம் வடித்து விட்டாச்சு. ஒரே ஒரு முருங்காய் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முருங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெயை சூடு பண்ணி மீனை வறுத்துட்டு அதே எண்ணெயிலே குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மீன் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் வறுக்கிறதுக்கு. 6 மீன் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டு அதே எண்ணெயிலே குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி இடித்து வச்சுன்னு ஒரு வீடியோவில் பார்த்து இஞ்சி பூண்டு வச்சு குழம்பு வச்சாங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜா அந்த இது வீடியோவில் தான் பார்த்தேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகா தட்டி வச்ச 10 பல் பூண்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தை கையால் நல்லா நசுக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைசலில் வந்து 3 தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் மிளகாத்தூள் முருங்காயை போட்டு குழம்பு தாளித்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கோச்சி ஏடை படிஞ்சு வரும்போது மீனை போட வேண்டியது தான். அப்புறம் குழம்பு தாளிச்சுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேக வச்ச 2 முட்டையை அது உள்ளே போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் அது உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். நான் இது வரைக்கும் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு மீன் குழம்பு வச்சதுலேயே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்பெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பையனுக்கு டப்பாவில் சாதம் வச்சு மேலே ஒரு வாழை இலையில் 3 வறுத்து மீன் வச்சுட்டு அப்புறம் ஒரு முட்டை மீன் குழம்பு ஊற்றி டப்பாவில் வச்சு அவனுக்கு மூடி பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.